உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேருன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ஆடி மாத பலன்களை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன் ஒரு மாத பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு கிரகநிலைகள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா சில மாதங்கள் நல்லதும் சில மாதங்கள் கெட்டதும் நடக்கும். அப்போ அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன். இது எல்லாமே மாத கிரகங்கள். அப்போ இந்த மாத கிரகங்கள் மாறக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்தந்த மாதம் எந்த நிகழ்வுகள் நடக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு, அதேமாதிரி உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு, நிறைய பேருக்கு என்னென்னா பணம் வருமா, எனக்கு எந்த மாதம் பணம் வரும், அது முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி இது. அதே போல் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்போ நம்ம அட்மிஷன் ட்ரை பண்ணலாம், எப்போ வெளியூர் போய் படிக்கலாம், வெளிநாடு போய் படிக்கலாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் எப்போ கிடைக்கும், இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை இந்த மாத பலன்கள் மூலம் சொல்ல முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, என்னுடைய கஷ்டம் அடுத்த மாதம் தீர்ந்துருமா? அடுத்த மாதம் தீர்றதுக்கு இம்மிடியேட் தீர்றதுக்கான வாய்ப்பு எப்பவுமே கிடையாது. ஆனால் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சில நல்ல விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில மாதங்களில் கிடைக்கக்கூடிய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெகுலர் ஆர்டராக இருக்கும், ரெகுலராக வருமானம் வரும், அங்கே பல விதமான பிரச்சனைகள் தீரும். அதேமாதிரி இடம் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வாங்கும்போது, நல்ல மாதங்களில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துடைய மதிப்பு அதிகமாகக்கூடதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சில பேருக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், சில பேருக்கு வேலை இல்லாமல் கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதத்தில் வேலை மாற்றம் பண்ணலாம், எப்போ வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, வேலை இல்லாமல் சில பேர் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் சில கண்ட்ரியில் இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்போ கிடைக்கும், இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களையும் இந்த மாத பலன்களில் சொல்ல போகிறோம். டீட்டெயிலாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எந்த நாட்கள் நல்ல நாட்கள், எந்த நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமன்றது, அதே போல் எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள்: ராசியிலே சூரியன், புதன், 2ஆம் இடத்தில் செவ்வாய், கேது, 8ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் சனி பகவான், 11ஆம் இடத்தில் சுக்கிரன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான மாதம் இந்த கடகராசி என்பதற்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு வராது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கார். அப்போ இந்த மாதம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கும், கொஞ்சம் நஞ்ச பாதிப்பு இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவமானங்களையும் அவப்பெயரையும் பொருளாதார பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடந்த ஒரு 2 ஆண்டுகள் இருந்திருக்கும். நிறைய பிரச்சனை சார், வாழ்க்கையில் எல்லாமே போச்சு சார், வீடு போச்சு, வண்டி போச்சு, நிறைய பேருக்கு நிம்மதி போச்சு, முதல்ல மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டார், யாரை நம்பணும் அவங்களாம் ஏமாற்றிட்டாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்புகள், ஆப்ரேஷனு, ஏதாவது ரொம்ப நாள் அட்மிட் ஆகிற மாதிரி சூழ்நிலை, வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய வேண்டிய அமைப்புலாம் சில பேருக்குலாம் இருந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த சுகர்னால் விரல் எடுக்க வேண்டிய சூழ்நிலை, ஹார்ட் ப்ராப்ளத்தினால ஹார்ட் ஆப்ரேஷன், ஸ்கின் அலர்ஜி, எவ்வளோ ட்ரை பண்ணேன், கடைசியாக ஸ்கின் அலர்ஜிக்கெலாம் மருந்தே இல்லை போல சார், நிறைய மாத்திரைலாம் எடுத்து கடைசியில் பார்த்திங்கன்னா அது தீரவே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலாம் சில பேருக்குலாம் இருந்திருக்கும். இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் சந்தித்தவர்கள் கடகராசி என்பவர்கள். அதுவும் பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று படித்த மாணவர்கள் வேலை இல்லாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலாம் சில பேருக்குலாம் இருக்குது. அதே போல் வெளிநாட்டில் இருந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள், அவங்களுக்கெல்லாம் பார்த்தா வேலை போகக்கூடிய ஒரு நிலை, பொருளாதாரத்தில் ஏதாவது மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டிலே பார்த்திங்கன்னா வீசாலாம்
முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், வேலை கிடைக்க மாட்டேங்குது சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், இந்தியா போகிறதா வரதான்னு தெரில, ரொம்ப பயத்தில் இருக்கேன் நான், முடியுமா முடியாதான்னு தெரியல. நீண்ட நாளாக செட்டில் ஆனவங்க நிறைய கடகராசி ரொம்ப நாளாக செட்டில் ஆகிருப்பீங்க. 10 வருஷம் 15 வருஷம் ஆனவங்களுக்கே பார்த்திங்கன்னா சில பேருக்கெல்லாம் வேலை இல்லாத பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய இந்த கடகராசி என்பவர்களுக்கு நடந்திருக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய ஏமாற்றங்கள், துரோகங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி எல்லா பொண்ணுலாம் பார்த்து பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டோம் சார், நாங்கள் கடைசியில் ஒரு காரணத்தினால நின்று போச்சு. அது பல்வேறு காரணங்கள் இருக்குது, அதுக்கு அது வீடியோவில் சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் நிறைய மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது நவகோள்களையும் ஆளக்கூடிய ஒரு கிரகம். அவர் ராசியில் இருக்கும்போது எப்படி இருக்கும்னா பயங்கர வில் பவர் வரும். முதல்ல நீங்கள் என்னதான் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, உங்கள் 4 பேர் உன்னால் முடியும்னு சொல்லி 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீங்களே நினைப்பீங்க, என்ன இவங்கெல்லாம் ஏமாற்றிட்டாங்க, நம்மளால் முடியாதா, சாதிக்க முடியாதா, நம்ம சாதிச்சு காட்டுவோம், ஏமாத்தினவங்களுக்கு எதிர்க்க நம்ம நின்று பாட்டுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வேலை இல்லாதவன் ரொம்ப ஒரு 6 மாதம்லாம் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, இல்லைலாம் இல்லை. ஆனாலுமே என்னென்னா இப்போ இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, சரி போனது போச்சு, இதுக்கப்புறம் வேலையை பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய, மன ரீதியாக உடல் ரீதியான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. அந்த மாற்றம் வந்தாவே என்ன நடக்கும்? கண்டிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு. அதே போல் நீண்ட காலமாக வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மாற்றியே ஆகணும் அப்படின்னு ப்ரெஷர் இருக்கும். ஆஃபீஸ்லேயே அவ்வளோ டார்ச்சர் பண்ணிடுவாங்க. நீங்கள் மாறுற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக மாறிடுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. இல்லை சார் எங்கே சார் 50 வயசு ஆச்சு சார், 52 வயசு ஆச்சு சார், இதுக்கப்புறம் மாறலாமா சார்? நான் அப்படிலாம் கிடையாது. 80 வயசுலேயும் மாறினவங்களாம் இருக்காங்க. இப்போ நாங்களே சில ஜாதகம்லாம் பார்த்துட்டு மாறுங்க, மாறி தான் ஆகணும், இல்லை வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி கடைசியில் மாறாமல் விட்டுட்டு 3 மாதம் கழித்து ஃபோன் பண்ணவங்களாம் இருக்காங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி வேலை போயிடுச்சு சார், நான் அன்றைக்கே மாறி இருக்கலாம் போல இருக்குது, ஆஃபீஸ்லேருந்து அனுப்ப மாட்டாங்கன்னு நினச்சேன். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே கொஞ்சம் ப்ரெஷர்னாலும் ஓட்டிடலான்னு நினச்சேன், கடகராசிக்கு வர அஷ்டம சனி முடிஞ்சிச்சு, அதனால் பிரச்சனை வராதுன்னு நினச்சேன். அப்படிலாம் சில ஜாதகங்கள்லாம் இருக்குது. வேலை மாற்றம்லாம் கண்டிப்பாக உறுதியாக நடக்க வேண்டிய சில ஜாதகம்லாம் இருக்குது. அப்படி தான் ஒருத்தர் கேட்குறாரு, நான் வேலை மாறணுமா, அது தேடணுமா, அதுவாக வருமா? நீங்கள் தேடினா ஈஸியாக கிடச்சிரும், அப்படி தேடலை அப்படின்னா 3 மாதம் 6 மாதம் வேலை போயிட்டு அதுக்கப்புறம் தேடுற மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி தான் சார் இருக்குது, 3 மாதத்தில் வேலை இல்லாமல் இருக்கேன், வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் சொல்கிறார். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய கடகராசி என்பர்களுக்கு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கக்கூடிய மாதம், தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதம், தொழிலில் நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம், திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து திருமணம் ஆகக்கூடிய மாதம். நிறைய பேர் பிரிந்த தம்பதியை சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா சேர்ந்து வாழலாம். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது தீர்க்கக்கூடிய நேரம். என்னென்னா ஃபேமிலி யாரையும் கூப்பிட்டு போகாது, நீங்களாக போய் பேசுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்களாக போய் பேசினா பிரச்சனை தீர்ந்துடும். நீங்கள் இன்னொருத்தர் ஆளாக அனுப்பினா அவங்க குழப்பிட்டு வந்துடுவாங்க. அது வேண்டாம். இல்லை சார் டைவர்ஸ்லாம் ஆகிடுச்சு சார், வேறு திருமணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என் பொண்ணுக்கு என் பையனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, கடகராசியாக இருக்கீங்கன்னா இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாலும் ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க. நிறைய கடகராசி என்பதற்கு ஒரு மிகப்பெரிய மன வேதனையை கொடுத்த விஷயம் என்னென்னா குழந்தை இல்லாது. ஏன்னா நீங்களே ஒரு குழந்தை மாதிரி அப்படியே சுற்றி வந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு குழந்தை இல்லை 4 பேர் சொல்லும்போது என்னாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என்ன பண்ணுறது தெரியல, ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் நடக்கலை, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த மாதம் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான மாதம். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இல்லை செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்காரு, கேதுவும் அங்கே இருக்குது. அதனால் உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் என்ன இருக்குன்னு டாக்டரால் பார்த்து சொல்லி அதன் மூலமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பேர் கொடுக்கக்கூடிய முக்கியமான மாதமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதியுடன் மன மகிழ்ச்சியுடன் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன், நான் என் பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்லலை, நான் அதாவது வெளில வருவேன்னு சொல்லி ஒரு எழுச்சிக்கான ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி எந்த முக்கிய முடிவுகள் எந்த விஷயம் செய்யாதீங்க. பண வரவுகள் நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம்
18, 19 அதே போல் ஆகஸ்ட் மாதத்தில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் தீரும்னு நினச்சிங்கன்னா அந்த நேரில் போய் பேசலாம். இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாட்களாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, டெய்லி ஒரு 5 திரி போட்டு சாதாரண அகல் விளக்கில் தீபம் போடுங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலை, தொழில், கடன் பிரச்சனை, ஏதாவது வர வேண்டிய பணம் வர்றதுக்கு, அதே போல் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே இந்த வழிபாடை டெய்லி செய்யும். தப்பு ஒன்றும் இல்லை. ஒரு மாதம் செய்யுங்க. இந்த மாதம் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்குது, உங்கள் ராசிக்கு பலமாக இருக்கார். சிவபெருமான இந்த மாதம் வழிபாடு பண்ணிங்கன்னா பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரும். முடிஞ்சால் ஒரு வாட்டி திருவண்ணாமலை கூட போயிட்டு வாங்க. நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புள்ள முக்கியமான மாதமாக இந்த ஆடி மாத பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் சில தசா புத்திகள், சில பேர் ராகு திசை கெட்ட விஷயங்களை நிறைய பேர் கொடுக்கும். அதே பேர் சில பேர் கேது திசை மிகப்பெரிய பாதிப்பு, கடன், வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு சனி திசையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு வரும். அதேமாதிரி சில காலகட்டங்களில் சில திசைகள் நல்லதையும் செய்யும். அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஜாதகத்தை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல் 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் நோட்டில் எழுதுனா மாதிரி பிடிஎஃப்பில் கிடைக்கும். அதில் பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கான தபால் செலவுகள் ப்ளஸ் 1000 ரூபா வந்து எழுதுறதுக்கான கட்டணம் வரும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுன்னு சொல்லி தந்துட்டு, அதுக்கப்புறம் உயர்நிலையில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல்வேறு வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.